உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக ஊடகவியலாளர் இராமேந்திரன் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் தனா, அன்பர்களுக்கு வணக்கம். இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விசாரணையின் பொழுது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்களுக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்திருக்கிறார்கள். அதாவது நீதிபதி அவரை வெளிநாட்டுக்கு பயணம் செய்ய முடியாது என்று தடை விதித்திருக்கின்றார். என்ன நடக்கின்றது என்பதை கூறுவீர்களா ராமேந்திரன்? உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் கடந்த 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நடைபெற்றது. அந்த தாக்குதல் இடம்பெற்றது தொடர்பான விடயங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு நெருக்கடிகளை கடந்து இந்த அரசாங்கம் அதை தீவிரமாக முன்னெடுத்து அவர்கள் ஒரு வாக்குறுதி வழங்கிய வகையிலே அதுக்கான காலங்கள் கடந்து போன போதிலும் இப்போது ஒரு பரபரப்பான ஒரு நிலையாக இந்த நிலை பார்க்கப்படுகின்றது. உண்மையிலே ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்று சொல்லப்படுகின்ற அந்த அசம்பாவிதம் சஹரான் காசிம் தலைமையிலான குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட அந்த தொடர் குண்டுவெடிப்பு மீளவும் ராஜபக்சேக்களை அரியணையேற்றுவதற்காக, குறிப்பாக கோத்தபா ராஜபக்சவனுடைய வெற்றிக்காக நடத்தப்பட்ட அவர்களுடைய பின்னணியிலே, அவர்களுடைய ஏற்பாட்டிலே, அவர்களுடைய தொடர்புகளோடு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாகத்தான் இன்று பரவலாக அந்த விடயங்கள் பேசப்படுகின்றது. கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்ட பலர் பகிரங்கமாகவே இந்த விடயங்களை குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். உண்மையிலே அதற்கு பின்னரான நிலவரங்கள் அதை முதலீடாக வைத்துக் கொண்டு 2019 ஆண்டு இறுதிப் பகுதியிலே நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே தனி சிங்கள மக்களுடைய வாக்குகளினால் 69 லட்சம் வாக்களை பெற்று கோத்தபா ராஜபக்சே வெற்றி பெற்றதும், அதற்கு பின்னரான ராஜபக்சேக்களுடைய அரசியல் மீளெழுச்சியும் உற்று நோக்குகின்ற போது எல்லோராலுமே அந்த சம்பவம் இவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. அதாவது நல்லாட்சி அரசாங்கம், ரணில் மைத்ரி கூட்டரசாங்கம் சர்வதேச நாடுகளோடு இந்தியாவோடு இணைந்து அவர்கள் தமிழ் தரப்பை இணைத்து கொண்டு ஒரு தேசிய அரசாங்கம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டோடு அவர்கள் நகர்ந்து கொண்டிருந்த நிலையிலே தங்களுடைய அரசியல் அஸ்தமனமாகி விடுமோ என்கின்ற நிலையிலே இருந்த ராஜபக்சேக்களினால் மீண்டும் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டுமாக இருந்தால் அவர்கள் கையில் எடுக்கின்ற ஆயுதம் தேசிய பாதுகாப்பு. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், நாடு பிளவடைய போகின்றது, நாட்டை பிளவுபடுத்த போகின்றார்கள், தமிழர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க போகின்றார்கள் என்பதாகத்தான் அவர்கள் கூப்பாடு போடுவது வழக்கம். அந்த வகையிலே அவர்களுடைய பிரதான சுலோகமாக முன்னிலைப்படுத்தப்படுகின்ற விடயமான தேசிய பாதுகாப்பு மிகப்பெரிய இராணுவத்தினருடைய விலைகளை கொடுத்து நாங்கள் ஒரு உலகத்திலேயே அதிபயங்கரமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பயங்கரவாத அமைப்பான விடுதலை புலிகள் அமைப்பை அழித்து நாட்டினுடைய பாதுகாப்பையும் நாட்டுக்கான ஒரு சமாதானத்தையும் சுவித்தத்தையும் ஏற்படுத்தினோம். ஆனால் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பின்னர் நாடு ஒரு அசாதாரணமான நிலைமையில சென்றிருக்கின்றது என்கின்ற விடயங்களை அவர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்து வந்தார்கள். இறுதியாக அவர்கள் தங்களுடைய ஒரு வெற்றிக்கான ஒரு இறுதி முயற்சியாக இந்த ஈஸ்டர் தாக்குதலை மேற்கொண்டு அது மக்கள் மத்தியிலே ஒரு ஒரு இரத்த சாட்சியமாக கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்டவர்கள் அதிலே உயிரிழந்து 500க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயங்களுக்கு உள்ளாகி இருந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்தமாகவே இலங்கையை ஒரு ஒரு உலுக்கிய தாக்குதல். ஆகவே அவ்வாறான ஒரு தாக்குதலை அடிப்படையாக வைத்து அந்த நிலையிலே அவர்கள் அரசியல் செய்தார்கள். இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டது என்று பாருங்கள், நாங்கள் இருந்திருந்தால் அந்த நிலைமை வந்திருக்காது என்ற வகையிலே அவர்கள் மேலும் அந்த எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதை போன்று இந்த நிலையை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை பிடித்தார்கள். இதுதான் அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு தொடர்பட்ட நிலை. இன்று அதிலே பலர் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் ஆசாத் மௌலானாவினுடைய வாக்கு மூலம் அதைத் தொடர்ந்து பிள்ளையான் கைது செய்யப்பட்டது. பிள்ளையார் தொடர்ச்சியாக விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதன் பின்னர் இப்போது கோத்தபா ராஜபக்சே உள்ளிட்ட 3 மீது பயண தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு விடயம் கோட்டை நீதிமன்றத்தில் கையில் எடுக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. அதாவது கோத்தபா ராஜபக்சே மற்றும் சுரேஷ் சாலை உள்ளிட்ட 3 எதிராக பயண தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இலங்கையை விட்டு வெளியேறுவதற்கான தடை நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாது இந்த
மூவர் மீதான பயணத்தடை தொடர்பான உத்தரவை நீதிமன்றத்தினுடைய உத்தரவை குடிவரவு குடியகல்வு திணைக்களத்துக்கு உடனடியாக அனுப்பி அவர்களுக்கு இது தொடர்பான தகவலை எச்சரிக்கையை வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே முழு மூச்சாக கோத்தபாய ராஜபக்ச மற்றும் சுரேசாலை சிறையில் இருக்கின்றார். அவரோடு இன்னொருவராக மூவர் இந்த நாட்டை விட்டு இந்த விசாரணை இந்த வழக்குகள் முடிவடையும் வரை நாட்டை விட்டு வெளியேற முடியாது என்ற வகையிலே இப்போது அந்த தீர்ப்பு வந்திருக்கின்றது. ஆகவே இப்போது உயிர்த்தஞாறு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரியாக இல்லை பிரதான இயங்கு மையமாக இருந்ததாக கருதப்படுகின்ற கோத்தபாய ராஜபக்ச இப்போது ஒரு அவரை நோக்கியதாக அந்த பிடி இறுக்கப்பட்டிருக்கின்றது. இல்லை ஒரு அந்த விசாரணை மற்றும் நீதிமன்ற நடவடிக்கை மூலமாக அந்த சதித்திட்டங்களோடு தொடர்பட்டவர்களாக பிரதானப்படுத்தப்பட்டு அந்த ஒரு கிடுக்குப்பிடிகள் நீதிமன்றத்தினுடைய கிடுக்குப்பிடிக்குள் கோத்தபாய தரப்பு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்கின்ற செய்தி தான் இப்போது ஒரு பரபரப்பாக பேசப்படுகின்ற விடயமாக மாறியிருக்கு. இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்று கூறப்படுகின்றது. இது தொடர்பாக சரத் வீரசேகர கூட சொல்லியிருக்கின்றார். சரத் வீரசேகர என்ன கூறியிருந்தார்? சரத் வீரசேகர மட்டுமல்ல, பொதுஜன பெரமுன தரப்பினர் தொடர்ச்சியாகவே இவ்வாறான விடயங்கள் வருகின்ற போது ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாகத்தான் அவர்கள் அதை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இப்போது கோத்தபாய ராஜபக்ச மீதும் இந்த அரசாங்கம் கைவிட்ட நிலைமை என்பது அவர்களை சீற்றமடைய வைத்திருக்கின்றது. அதிலும் விட இன்னொரு புது கதை ஒன்றை கூறியிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய CIA மற்றும் FBI உள்ளிட்ட சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் கூட இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. அப்படி எந்த சர்வதேச புலனாய்வு விசாரணைகளிலும் கோத்தபாய ராஜபக்ச மற்றும் சுரேசாலை உள்ளிட்டவர்களுடைய பெயர்கள் அங்கே அடையாளப்படுத்தப்படவில்லை. அது மாத்திரமல்லாது நியூசிலாந்து கிறிஸ்ட்சர்ச் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மசூதி மீதான தாக்குதலுக்கு பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் சஹ்ரான் காசிம் குழுவினரால் இலங்கையிலே கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்கின்ற செய்தி அந்த சர்வதேச புலனாய்வு தரப்பினரால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அதற்கான காரணமாக இதை கூறுகின்றார்கள். ஆகவே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுத்து வருகின்ற சர்வதேச புலனாய்வு தரப்பினரால் சொல்லப்படுகின்ற விடயம் இதற்கு வேறாக இருக்கின்றது. ஆனால் இலங்கையிலே இவர்கள் ராஜபக்சேக்களை இலக்கு வைத்ததாக அவர்கள் அதற்கான காரண காரியங்களை அவர்கள் முன்வைத்து வருகின்றார்கள். ஆகவே இவர்கள் ஒரு அரசியல் பழிவாங்கல் நோக்கத்தோடு இந்த விடயத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தையும் அவர் அங்கே சரத் வீரசேகர் அவர்கள் கூறியிருக்கின்றார். அதாவது இந்த கோத்தபாய ராஜபக்ச இருந்த போது இந்த இலங்கையினுடைய ஒற்றையாட்சி நிலைமை என்பது மிக வலுவாக பாதுகாக்கப்பட்டதாகவும் அதுக்கு முன்னர் ராஜபக்சேக்களுடைய காலத்தில் பாதுகாக்கப்பட்டதாகவும் அதன் காரணமாகத்தான் இன்று மாகாண சபை தேர்தல்கள் நடத்துவதில் தங்களுக்கு எந்த உடன்பாடும் இல்லை. தமிழர்களுக்கு அதிகாரம் சென்று விடக்கூடாது, காணி போலீஸ் அதிகாரங்கள் தமிழர்களுக்கு செல்லுமாக இருந்தால் இதுவரை காலமும் ராஜபக்சேக்கள் பாதுகாத்த நாட்டை நாங்கள் துண்டாடுவதாக அமைந்துவிடும், அந்த ஒற்றையாட்சி கோட்பாடு என்பது சிதறடிக்கப்பட்டுவிடும் என்கின்ற வகையிலும் சரத் வீரசேகர் அவர்கள் கருத்து கூறியிருக்கின்றனர். ஆகவே அந்த பல வழிமுறைகளிலே நாட்டினுடைய பாதுகாவலர்கள் நாட்டினுடைய பாதுகாப்பு என்பது இவர்களால் மட்டும்தான் சாத்தியப்படும் என்கின்ற ஒரு நிலையை சரத் வீரசேகர உருவாக்க அவர்கள் தொடர்ச்சியாக அவ்வாறான ஒரு பிம்பத்தை தான் அவர்கள் உருவாக்க முற்படுகின்றார்கள். இப்போது கோத்தபாய ராஜபக்ச தரப்பினருக்கு வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாது என்கின்ற பயணத்தடை விதிக்கப்பட்ட விவகாரத்தை ஒரு உணர்வுபூர்வமாக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மீண்டும் ஒரு இனவாத அலையை தோற்றுவிப்பதற்கு அவர்கள் அதி தீவிரமாக முற்படுகின்றார்கள். அவ்வாறு தங்களுக்கான கவசமாக தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக இனவாத பொதிநிலையை அவர்கள் நொதிக்க செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நாங்கள் கூற வேண்டும். என்றால் இந்த விடயங்களை அவர்கள் நொதிய நிலையிலே அவர்கள் அதை கொதிநிலையிலே வைத்திருக்க அவர்கள் மீதான நடவடிக்கைகளை அரசாங்கம் ஒரு தளர்த்துகின்ற ஒரு போக்கை அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். அவர்களுக்கு ரெண்டு விதமான நன்மைகளை அவர்கள் எதிர்பார்க்கணும். ஒன்று, இதன் மூலமாக தாங்கள் மீளளித்துக் கொள்வது, இல்லை நடவடிக்கையிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வது. அந்த நோக்கத்தோடு சரத் வீரசேகர் இப்போது சம்பந்தம் இல்லாம மாகாண சபையை கொண்டு வந்ததுக்குள்ளே புகுத்துகின்றார்கள் என்று சொன்னால் இப்போது மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. இந்தியாவில் உள்ள தரப்புகள் அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். பார்த்தீங்களா இவர்கள் இந்தியா தலையிட்டு நாட்டை பிரித்து கொடுக்க போகின்றது,
அவர்கள் மாகாண சபை தேர்தல் வைத்து வடக்கு கிழக்கு காணிபொலிஸ் அதிகாரத்தை கொடுக்க போகின்றார்கள் என்பதாக இந்த விடயத்தோடு அவர்கள் பேசுகின்றார்கள். அவர்கள் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களிலே ஒரு இனவாத பௌத்த சிங்கள பேரினவாத தரப்பை குதூகலப்படுத்தி அவர்களை ஒரு கொதிநிலையிலே வைத்துக் கொண்டு தங்களுடைய இதைத்தான் கடந்த காலத்தில் செய்தார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த போதும் இதே சரத் வீரசேகர போன்றவர்கள் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்த அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு அவர் என்ன நன்மைகளை செய்தார் என்றால் நிச்சயமாக ஒரு சாதகமான ஒரு நிலை இருக்காது. ஆனால் அந்த மக்களை இவர்கள் இவ்வாறு சரத் வீரசேகர, உதய ஹம்மன்பில, விமல் வீரவன்ச இப்படியான ஒரு இனவாதிகள் தாங்கள் ஒரு ஜனநாயகபூர்வமாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை விடயங்களை செய்வதற்கு பதிலாக தங்களுடைய பகுதிகளிலே ஒரு நிலைபெறான அபிவிருத்தியை கொண்டு வந்து எதிர்கால தலைமுறையினருக்கான தொழில் வாய்ப்புகள் உள்ளிட்ட விடயங்களை மேம்படுத்துவதற்கு இல்லை இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டிய எவ்வளவு விடயங்கள் இருக்கின்றது. கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து உள்ளிட்ட பல துறைகளிலே வேலை வாய்ப்பு உள்ளிட்ட விடயங்களிலே அந்த விடயங்களிலே கவனம் செலுத்தினார்கள் என்றால் இல்லை. அதுதான் உண்மையான ஒரு மக்கள் பிரதிநிதியினுடைய கடப்பாடு. ஆனால் அதை கடந்து இவர்கள் காலத்துக்கு காலம் அந்த இனவாத தரப்பினரை குதூகலப்படுத்தி இல்லை அந்த ஒரு இனவாத கொதிநிலையை அவர்கள் தக்க வைப்பதன் ஊடாக தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்து விட முடியும் என்ற நோக்கத்தோடு இப்போது அந்த சந்தர்ப்பத்தை வலுவாக தங்களுக்கு பயன்படுத்துகின்றார்கள். அது சரத் வீரசேகர கூறியதில் ஒரு புதிய தகவல். இப்ப நியூசிலாந்திலே இடம்பெற்ற ஒரு மசூதி தாக்குதலுக்கு பழி வாங்குவதற்காக மேல அதிலே ஒரு தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை. நகைப்பு இப்ப நியூசிலாந்திலே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்ட என்று சொன்னால் நியூசிலாந்துக்கும் இலங்கைக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை நியூசிலாந்திலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர் ஒரு இலங்கையைச் சேர்ந்த கிறிஸ்தவரான அங்கே தாக்குதலை நடத்தினாரா? அப்படி ஏதாவது தகவல் இருந்தால் தொடர்புபடுத்தி சரி அது நியாயமாக இருக்கலாம். இல்லை அந்த நியூசிலாந்திலே இருந்த ஒரு தாக்குதலுக்கும் அங்க இருந்த கிறிஸ்தவரோ இல்ல கிறிஸ்தவ தரப்பு அதில் பின்னணியில இருந்து செயல்பட்டதாக இவர்கள் கருதினால் அது எப்படி இலங்கையில இத்தனை நாடு ஏன் அங்கே நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவாலயங்களை இலக்கு வைத்து கொண்டு வைக்க முடியவில்லை? ஏன் இல்லை வேறு இடங்களில் இல்லாம ஏன் இலங்கை அவர்கள் தெரிவு செய்ய வேண்டிய நிலைமை வந்தது? அதற்கு எந்த விளக்கங்களும் இல்லை. ஆகவே சரத் வீரசேகர் அவர்கள் கூறுகின்ற வகையிலே முழுக்க முழுக்க தங்களை ஒரு யோக்கியவான்களாக காட்டிக்கொள்ளக்கூடிய வகையிலே இல்லை தங்களுடைய கூட்டு குற்றவாளிகளாயே இல்லை நண்பர்களை பாதுகாக்கக்கூடிய வகையிலான வழக்கமான ஒரு பிதற்றலாகவே நாங்கள் பார்க்க முடியும். சந்தேக நபரான சுரேஷ் சாலே அவர்களை அவர்களுடைய மனநிலை பிரச்சனையால் அவதிப்பட்டு வருகின்றதாகவும் அவருடைய உயிருக்கு ஆபத்தென்று கூறுகிறார்கள். ஏன் இந்த நிலைமை? உண்மையிலே சுரேஷ் சாலே 180 நாள் தடுப்பு காவல் உத்தரவிலே அவர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் அவரிடம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. உண்மையில இவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கின்றது. சுரேஷ் சாலே அவருடைய வாக்குமூலங்கள் மிக பெறுமதியானதாக இருக்கும் இந்த விவகாரத்திலே. ஆகவே சுரேஷ் சாலே தொடர்ச்சியாக அரசாங்கத்தினுடைய பிடியிலே இருந்து கொண்டு அவர் அந்த விசாரணைகளை முன்னெடுப்பாராக இருந்தால் அவர் அந்த உள்ளக நெருக்கடிகள் மற்றும் அந்த நிலையிலே அவர் உண்மைகளை கூறிவிட்டால் என்ன செய்வது என்கின்ற ஆதங்கம் இவர்களுக்கு இருக்கின்றதோ தெரியாது. அதன் காரணமாக வழக்கமாக இந்த அரசியல் பழிவாங்கல் என்ற பூச்சாண்டி கதையை இவர்கள் கூறிக்கொண்டு அங்கே சிறைக்குள்ளே அவருக்கு ஆபத்து இருக்கின்றது என்ற கருத்துக்களை எல்லாம் அவர்கள் கூறி வருகின்றார்கள். ஆகவே அது எவ்வளவு தூரம் ஏற்புடையதான அழுத்தம் என்று கருதிவிட முடியாது. ஆனால் தொடர்ச்சியாக அந்த விடயத்தை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதை ஒரு அனுதாபமாக கூட தங்களுக்கு மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. என்றால் சுரேஷ் சாலையினுடைய குரலை மௌனிக்க செய்வதற்கு கூட இவர்கள் ஒன்று அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்கி சுரேஷ் சாலைவை விடுதலை செய்ய வேண்டும். இல்லை சுரேஷ் சாலையினுடைய குரலை மௌனிக்க செய்யக்கூடிய ஒரு நிலையில் கூட இவர்கள் சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆகவே இந்த சிறைச்சாலைக்குள் அவருக்கான உயிர் ஆபத்து என்பது அப்படி உண்மையிலே அவ்வாறான உயிர் ஆபத்தான சூழ்நிலை இருக்கின்றதா? இல்லை இவர்கள் இப்படியான ஒரு அறிவிப்பை விட்டுவிட்டு ஒரு எதிர்வரும் நாட்களிலே இல்லை எதிர்வரும் காலத்திலே அவ்வாறான ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்திவிட்டு நாங்கள் முன்னரே சொன்னோம் தானே அங்க சிறையிலே பாதுகாப்பிலே அவருக்கு ஒரு திட்டமிட்டு இந்த அரசாங்கம் சிறைச்சாலையை பழி வாங்கி விட்டது என்பதாக அதிலும் அரசியல் செய்வதற்கு இவர்கள் காத்திருப்பார்கள். ஆகவே உண்மையிலே சிறை சூழல் என்பது முற்றிலுமாக தெற்கிழங்கையிலே ஒரு சிங்களவர்களுக்கு அதுவும் சிறைச்சாலை போன்ற ஒரு புலனாய்வு கட்டமைப்பில் இல்லை அரசியலில் ஒரு முக்கிய பொறுப்புகள் இருந்தவர்களுக்கு அங்க சிறைச்சாலையில எப்படியான நிலை இருக்கும் என்பது எல்லோராலுமே உணரக்கூடிய ஒன்று. அவ்வளவு தூரத்துக்கு இலங்கை மேம்பட்டு விடவில்லை. எல்லோரையுமே சமதராசிலை வைத்து அங்கே சிறைச்சாலைக்கு சென்று விட்டால் எல்லோருமே அந்த கைதி எண்களுக்குரிய ஒரு நபர்தான் என்கின்ற அளவுகளிலே பார்க்கக்கூடிய அளவுக்கு இலங்கையினுடைய ஜனநாயகம் என்பது இன்னும் ஒரு மேம்பட்ட நிலைமைக்கு செல்லவில்லை. ஆகவே இங்க இருக்கக்கூடிய நிலைமையிலே சுரேஷ் ஆலை அவர்கள் எப்போதுமே அவர்களுக்குரிய ஒரு தனி நிலையிலே அவர்
பராமரிக்கப்படக்கூடிய இல்லை நடமாடக்கூடிய ஒரு நிலைமை அங்கே அனுமதிக்கப்படும் என்று நாங்கள் நம்பலாம். ஆகவே இந்த கருத்தை நாங்கள் ஒரு அடிப்படையான விடயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்கள் அதை வைத்து ஆதாயம் தேடுவதற்கு இப்படியான ஒரு விடயங்களை இவர்கள் முன்வைத்து வருகின்றார்கள் தான் நான் பார்க்கிறேன். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக உங்களுக்கு தெரியும், ஆண்டுகை மல்கம் ரஞ்சித் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை எதிர்கருத்துக்களை கூறிக்கொண்டு வந்திருந்தார். இதை விசாரிக்க வேண்டும், ஒரு சரியான முறையில் விசாரிக்க வேண்டும் என்று அப்பொழுது போர்க்கொடி தொடுத்திருந்தார். ஆனால் அப்பொழுது கோட்டாபய ராஜபக்ஷனுடைய அரசாங்கம் இருந்த பொழுது அவர்கள் இது தொடர்பாக தட்டி கழித்து கொண்டு வந்து விட்டார்கள். அனுரகுமார் திசாநாயக்காவுடைய ஆட்சி வந்ததும் ஒரு தீவிரமாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணை நடத்தி கொண்டு வருகிறார்கள். தொடர் விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஏன் இவ்வளவு கரசனையோடு அதை செய்கின்றார்? அது இப்படி ஒரு கரசனையோடு செய்யும் பொழுது எம்மவர்களிடையே ஒரு நம்பிக்கை ஒன்றை தருகின்ற என்னவென்றால், இதே மாதிரி ஈழத்தமிழர்களுடைய இனப்படுகொலை தொடர்பான விடயத்தை ஒரு உள்ளக பொறுமுறையினூடாக அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் சில வேளைகளில் அவ்வாறான ஒரு விசாரணையை நடத்தி நீதியை பெற்றுத் தருவார் என்று கூட ஒரு நம்பிக்கை வருவது போல் தெரிகின்றது என்று சிலர் கூறுகிறார்கள். அவ்வாறு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? துளி அளவும் இல்லை என்பதைத்தான் இதில் நேரடியாக நாங்கள் கூற முடியும். தமிழ் மக்களுடைய விவகாரம் என்பது வேறு, தெற்கிழங்கையினுடைய நிலைமை என்பது வேறு. இன்று நீங்கள் பார்த்தீர்களானால் இன்று மல்கம் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்ட தரப்பினர் வத்திக்கான் வரை சென்று அனுமதி பெற்று சர்வதேச விசாரணை கோரிக்கையை முன்வைத்தார்கள். ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் சர்வதேச விசாரணையை கோரியிருந்தார்கள். ஆக இதே மல்கம் ரஞ்சித் ஆண்டகை போரினுடைய இறுதி கால பகுதியாக இருக்கட்டும், இல்லை அதற்கு பின்னராக இருக்கட்டும், இன்று போரின் போது கொல்லப்பட்டவர்கள் தமிழர்கள் என்பதை கடந்து கிறிஸ்தவர்களும் இருக்கின்றனர். இலங்கைக்கான ஒரு ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கான ஒரு ஒரு தலைமை பீடத்திலே இருக்கக்கூடிய ஒருவர். ஆகவே அவர் கிறிஸ்தவர்களை சிங்களவர்கள் தமிழர்கள் என்ற பாகுபடுத்தி சிங்களவர்கள் எல்லோரும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்று அவர் அதை திருப்திப்பட்டு விட முடியாது. ஆகவே நிச்சயமாக இன்று ஒரு 250 வரையான சிங்கள கிறிஸ்தவர்களுக்காக, சிங்கள தமிழ் கிறிஸ்தவர்களுக்காக நீங்கள் வத்திக்கான் வரை சென்று தான் தேவைப்பட்டால் ஜெனீவா வரை செல்லக்கூட தயாராக இருக்கின்றேன், சர்வதேச விசாரணைகள் மூலம்தான் இதற்கு ஒரு நீதியை பெற முடியும் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள் என்று சொன்னால், இன்று வரை அந்த தமிழ் சரி, நீங்கள் தமிழ் ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டாம், தமிழ் கிறிஸ்தவர்களுக்காக குரல் கொடுத்திருக்கின்றீர்களா? எத்தனை கிறிஸ்தவ பாதிரியார்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அருட்தந்தை கருணாரத்னம் அடிகளார் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு மனித இறுதி கால பகுதிகளிலே மிகப்பெரிய துணிச்சலோடு அங்கே உள்ளிருந்து பணியாற்றி கொண்டிருந்தவர். திட்டமிட்டு அவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அவர் இந்த போரினுடைய சாட்சியங்களையும் போர் அழிவுகளையும் ஒரு ஆவணமாக திரட்டக்கூடிய வகையிலான ஒரு அதிதீவிரமான முயற்சியில ஈடுபட்டிருந்தார். அந்த மக்களுக்கு விசுவாசமாக அவர் செயல்பட்டிருந்தார். அதை விட யோசப் பாண்டே அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆகவே இன்று எத்தனையோ போரினுடைய இறுதி காலத்தில் வெள்ளக்கொடியோடு சென்று சரணடைந்தவர்களிலே கிறிஸ்தவ பாதிரியார்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இப்படி போரினுடைய பல இன்று நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் உள்ளிட்ட பல தேவாலயங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் ஒரு இலங்கையினுடைய ஒரு கிறிஸ்தவ மக்களுக்கான ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கின்ற நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் இன மத மொழி பேதம் இல்லாமல் நீங்கள் அந்த விடயங்களை செய்வதாக இருந்தால் இதற்காக எல்லாம் குரல் கொடுத்திருக்க வேண்டும். அப்ப நாங்கள் ஈழத்தமிழர்கள் ஒரு ஏற்கனவே இரண்டாம் தர பிரஜைகளாக ஆக்கப்பட்டு ஒரு குரல்வளை நசிக்கப்பட்டு அடக்குமுறைக்கு இருக்கக்கூடிய ஒரு இனம். ஆகவே நாங்கள் இலங்கையினுடைய புற நிலைமைகளை உணர்ந்து கொண்டு இலங்கைக்குள்ளாக ஒற்றையாட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு அரச கட்டமைப்புக்கு கீழாக ஈழத்தமிழ் மக்களுடைய எந்த விதமான நியாயமான அபிலாஷைகளும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பது ஆணித்தரமாக நம்புகின்றோம். ஆகவே அந்த நிலையிலே சர்வதேச விசாரணை ஒன்றின் மூலம்தான் இவை கண்டறியப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. காரணமானவர்கள் சட்டத்தை முன்னிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே சர்வதேச விசாரணை ஒன்று வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். சரி, குறைந்தபட்சம் இந்த வெள்ளைக்கொடியோடு சென்று சரணடைந்து அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது இருக்கக்கூடிய பாதிரியார் கிறிஸ்தவ பாதிரியார் உள்ளிட்ட அவர்களுக்காக இவர்கள் நீதியை கூறுவார்களா? இல்லை அவர்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்கின்ற சர்வதேச குரல்களுக்கு இவர் வலி சேர்ப்பாரா? இப்படியான கேள்விகள் இருக்கின்றது. இதற்கெல்லாம் விடை காணாமல் நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் கடந்து விட முடியாது. அப்படி அவர்கள் தங்களுடைய விவகாரத்துக்கு சர்வதேச விசாரணை வரை சென்றவர்கள் இன்று கோத்தபாய ராஜபக்ச என்கின்ற நபரை முதன்மைப்படுத்தி அவரை இதில் இலக்கு வைக்க போகின்ற ஒரு நிலை அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாங்கள் தமிழர்கள், என்றால்
அரசாங்கமாக இருக்கட்டும், இல்லை இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய தொடர்பட்ட தரப்பாக இருக்கட்டும், மல்கம் ரஞ்சித் தாண்டையாக இருக்கட்டும், அவர்கள் தமிழ் மக்களுடைய ஒரு நியாயமான எந்த ஒரு கோரிக்கைகளையுமே அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆகவே இப்போது கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் மீதான பயணத்தடை என்பது ஏற்கனவே நாங்கள் நேற்றைய தினம் பார்த்ததை போன்று அந்த தமிழ் பாடகர்கள், துள்ளல் இசை கலைஞர் உள்ளிட்ட பல இசை நிகழ்வுகளிலே பாடுவதற்கு, அந்த எழுச்சி பாடல்களை பாடுபவர்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள். ஆகவே இந்த நடவடிக்கை எல்லாமே தெற்கிலங்கையில் இருக்கக்கூடிய அந்த சிங்கள இனவாதிகளை குதூகலப்படுத்தி தங்களுடைய அரச இயந்திரத்தை பாதுகாக்க வேண்டும், தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் மட்டும்தான் இது முன்னெடுக்கப்படுவதாக நான் கருதுகின்றேன். என்றால் அவர்கள் கூறினார்கள், உண்மையில பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போது இதுதான் இதிலிருந்து இதை தப்பிவிட முடியாது, அத்தனை பேருமே சட்டத்தை முன் நிறுத்தப்படுவார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை கூறியிருந்தார்கள். இப்போது கோத்தபாய ராஜபக்ச இலக்கு வைக்கப்படுகின்றார் என்று சொன்னால், அவர் இதிலே நீதிமன்ற தடை உத்தரவு, அதாவது நாட்டை விட்டு வெளியேற முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை அவர்கள் எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல போகின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. ஆக இது ஒரு வெறுமனே ஒரு அரசியல் தேவைகளுக்காக, ஏற்கனவே நாங்கள் நேற்று கூறியது போல் இந்த அரசாங்கம் தன்னுடைய ஒரு அனுபவமற்ற இல்ல முதிர்ச்சியற்ற செயல்பாட்டின் மூலமாக ஒரு மக்களுடைய அதிருப்தியை நாளுக்கு நாள் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீதி நிர்வாக செயல்பாடுகளிலும் சரியான ஒரு திருப்திகரமான நிலைமை இல்லை. இன்று திரைசேரியிலிருந்து எவ்வளவு கோடான கோடி பணங்கள் களவாடப்பட்டிருக்கின்றது. இன்று வரை அதற்கு காரணமானவர்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த நிதிகள் மீட்கப்படுவது தொடர்பாக எந்த தகவலும் இல்லை. ஏற்கனவே ராஜபக்சேக்களுடைய வெளிநாட்டில் இருக்கின்ற சொத்துக்கள் அத்தனையுமே கண்டுபிடிக்கப்பட்டு நாட்டுக்கு மீள கொண்டு வந்து நாட்டு மக்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று வாக்குறுதி வழங்கினார்கள். இன்று 1.5 வருடங்களாகிவிட்டது. எந்தவித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் அந்த விடயங்களிலே முன்னெடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. ஆக இப்போது கோத்தபாய ராஜபக்ச மீதான இவ்வாறான செயல்பாடுகள் என்பது அவர்களுக்கு இந்த சிங்கள மக்களுடைய வாக்குகளை தக்க வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்ற அவர்களுக்கு. ஆகவே இது ஒரு வழக்கமான ஒரு அரசியல் பழிவாங்கல் என்கின்ற நிலையை கடந்து தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்கான ஒரு நகர்வாகத்தான் பார்க்க முடியும். அப்படி இருக்கின்ற போது இது உள்ளார்ந்தமாக ஒரு ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கில் இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படுவதாக இருந்தால் நிச்சயமாக அப்படி இருக்காது. ஆக அதுக்கு மாறாக தங்களுடைய அரசியல் நோக்கத்தோடு தான் இந்த விடயங்களை முன்னகர்த்துகின்றார்கள் என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு இந்த இதுக்கும் அதே போன்ற ஒரு நிலைமை வரும் என்று நாங்கள் கருதிவிட முடியாது. ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுடைய விவகாரங்களை இவர்கள் புறந்தள்ளி வருகின்றார்கள். ஒரு இனப்படுகொலை நடந்தது என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை, தமிழ் மக்களுக்கான சர்வதேச விசாரணையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே உள்ளக பொறிமுறைக்குள்ளாக நாங்கள் தமிழ் மக்களுக்கான தீர்வை வழங்குவோம் என்று கூறினாலும் இன்று வரை அந்த உள்ளக பொறிமுறை என்பது தமிழ் மக்களுக்கு விரோதமாகத்தான் இருக்கிறது. காணாமலாக்கப்பட்ட ஒரு விவகாரத்திலே அது உள்ளக பொறிமுறைக்குள்ளாக இருக்கக்கூடிய OMB அலுவலகம் இன்று வரை அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய நம்பிக்கையை, மனங்களை வெல்வதற்காக அவர்கள் பணியாற்றவில்லை. அப்படி என்றால் என்ன தெரிகின்றது? அவர்கள் உலகத்தை ஏமாற்றுவதற்காக அதற்கான ஒரு ஆணைக்குழுக்களையும் ஒவ்வொரு தரப்புகளையும் இவர்கள் நியமித்து விட்டு அதன் மூலமாக இவர்கள் காலத்தை கடத்தி சர்வதேச நன்மதிப்புகளையும் அந்த சர்வதேச வெகுமதிகளையும் பெற்றுக் கொள்வதற்கு தான் காலத்துக்கு காலம் மாறி வருகின்ற அரசுகள் செயல்பட்டு வருகின்றது. அரசியல் கைதிகள் விடுதலை என்பது இன்னும் சாத்தியமாகவில்லை, நில விடுவிப்பு சாத்தியமாகவில்லை, இப்படி பல்வேறு விடயங்கள் அத்தனையுமே இருக்கின்றது. இவை அனைத்துமே நிறைவேறாததற்கான காரணம் உள்ளக பொறிமுறை என்பது தமிழர்களுக்கு ஒருபோதுமே நீதியை பெற்று தந்து விடாது. அது ரோமர திசாநாயக்காவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் கீழ் அதை விட சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய கடிவாளத்துக்குள் இல்லை மகுடி கடங்கக்கூடிய பாம்பாக இருக்கக்கூடிய நிலையிலே வருகின்ற அரசுகளினால் தமிழ் மக்களுடைய விவகாரத்தில் இந்த விதமான அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய எந்தவித நகர்வுகளையோ நிலைப்பாடுகளையோ இவர்களால் எடுத்து விட முடியாது. இன்று வசந்த கரணோட மற்றும் பல்வேறு தளபதிகள், இராணுவ தளபதிகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. இன்று சர்வதேச நாடுகள் இன்று வசந்த கரணோட சவேந்திர சில்வா, கோத்தபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்டவர்களுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தடை விதித்திருக்கின்றது. ஆகவே அவர்கள் அந்த தடையை விதிக்கின்ற போது அவர்கள் சொல்கின்ற காரணங்கள் அத்தனையுமே ஒரு நியாயபூர்வமான அடிப்படையில் அதை வழங்கி இருக்கின்றார். அது குறைந்தபட்சம் அந்த வழக்குகளோடு சம்பந்தப்பட்ட விடயங்களையாவது நீங்கள் தீவிரப்படுத்தி நீங்கள் அதை உறுதி செய்ய முடியுமா? அதே போன்ற ஒரு உத்தரவை நீங்கள் உள்ளக பொறிமுறைக்குள்ளாக அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்க முடியுமா? அதையெல்லாம் செய்யாதவர்கள் எப்படி இந்த விடயங்களை செய்வார்கள் என்று நாங்கள் வலுவாக சந்தேகத்தை எழுப்ப வேண்டியிருக்கிறது. இது சந்தேகம் மட்டுமல்ல, சிங்கள பௌத்த பேரினவாத அரசாங்கங்களுடைய கடந்த கால வரலாறு என்பது எங்களுக்கு
புகட்டி நிற்கிற பாடம் இதுதான். அவர்களை நம்பி இல்லை அவர்கள் இதை தருவார்கள் அதை தருவார்கள் என்று நம்புவதற்காக எதுவுமே இல்லை. அவர்கள் தங்களுக்கு ஏற்படுகின்ற சறுக்கல்களையும் பின்னடைவுகளையும் சமாளிப்பதற்காக இல்லை அதிலிருந்து மீள்வதற்காக இப்படியான உபாயங்களை காலத்துக்கு காலம் கைக்கொள்வது என்பது வழமை. ஆகவே மாற்றத்தினுடைய தேவதூதர்களாக சொல்லப்பட்டு வந்த ஏவிபியினர் கூட அதற்கு விதிவிலக்கில்லை என்பதுதான் ஒரு மாற்றமான ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. என்றால் இன்று தமிழர்களிலே கணிசமான குறிப்பாக ஒரு குறிக்கப்பட்ட இல்லத்திலும் புலத்திலும் இருப்பவர்கள் ஏதோ நம்பினார்கள் இவர் வந்து ஏதாவது செய்வார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர்கள் இன்று வரை இந்த தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக பயணித்து வருகின்றார்கள். ஆகவே அவர்களினால் கூட இந்த விடயங்களை ஒரு நியாயப்படுத்தி விட முடியாத அளவுக்கு தான் நிலைமைகள் சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே உள்ளக கொத்தவா ராஜபக்சவை கூண்டிலேற்றி விட்டார்கள். அங்கே நாடை நாடு கடத்தலுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அதை வைத்துக் கொண்டு நாங்கள் நம்பிவிட முடியாது. ஒருவேளை இப்படியும் இருக்கலாம். ஏற்கனவே சரத் வீரசேகர சொன்னதை போன்று சர்வதேச புலனாய்வு குழுக்களும் விசாரணையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒருவேளை அப்படியான ஒரு நிலையிலே சம்பந்தப்பட்ட கோத்தபா ராஜபக்சவை ஒரு சர்வதேச நீதிமன்றத்துக்கோ இல்லை சர்வதேச தரப்பு கோரி பெறுகின்ற நிலைமையை தடுப்பதற்கு கூட இப்படியான ஒரு ஏற்பாடை இவர்கள் செய்திருக்கலாம். இங்கே நீதிமன்ற தடை இருக்கின்றது, அவர் நாட்டை விட்டு வெளியே வர முடியாது, ஒப்படைக்க முடியாது என்பதாக கூட இவர்கள் தாங்கள் தப்பித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இல்லாமல் இல்லை. ஆகவே கோத்தபா ராஜபக்ச அவர்கள் இப்போது தடை விதிக்கப்பட்ட நாட்டை விட்டு வெளியேற முடியாது என்று விதிக்கப்பட்ட தடை என்பது ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு தங்களுடைய பலகீனங்களை சரி செய்து மக்களை ஏமாற்றி வாக்களை பெறுகின்ற ஒரு தந்திரோபாய நடவடிக்கையாக சொல்லிக்கொண்டு இதை செய்து விட்டார்கள் என்பதற்காக தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகளை இந்த அரசாங்கம் தந்துவிடும் என்றும் நாங்கள் நம்பிவிட முடியாது என்பதையும் ஆணித்தரமாக என்ன கூற முடியும். சில வேளைகள் ஒரு நட்பாசை தானே நம்மிடம் இருக்கின்றது. எப்படி யாராவது வந்து விடுவார்கள் என்றால் மாற்றத்தை நோக்கி வாக்களித்த என்ற அந்த காரணத்துக்காக சில வேளைகள் அப்படியும் யோசிக்கலாம் என்றுதான் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன். இனி அனுரகுமார் திசாநாயக்காவுடைய இந்த நடவடிக்கை தொடர்பாக உங்களுக்கு தெரியும், ராஜபக்ஷாக்கள் இருந்த பொழுது இது பற்றி விசாரிப்பதில் அவ்வளவு அக்கறை காட்டவில்லை. அனுரகுமார் திசாநாயக்காவுடைய அரசாங்கம் தீவிர கரிசனை காட்டி இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இதற்கு புறசக்தியினுடைய அழுத்தமும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டதை போன்று இது ஒரு அரசியல் இருப்புக்கான ஒரு நாடகமாக நாங்கள் பார்க்கின்ற போது இதில் புற அழுத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது முற்றுமுழுதாக வாய்ப்பே இல்லை. என்றால் ஆசாத் மௌலானா அவர்களுடைய சனல் போருக்கு வழங்கிய நேர்காணல், அதிலே அவர் வழங்கிய வாக்குமூலங்களின் அடிப்படையிலே தான் கோத்தபா ராஜபக்சவை அரியணை ஏற்றுவதற்காக இது திட்டமிடப்பட்டதாகவும் அந்த சம்பவங்களோடு சகராங்குழுவினர் அதற்கு முன்னர் ஒத்திகைகள் பார்க்கப்பட்டது. அந்த ஒத்திகைகள் பார்க்கப்பட்ட போது அந்த விடயங்கள் எல்லாம் தலையீடு இல்லாமல் எவ்வாறு தடுக்கப்பட்டது என்கின்ற விடயங்கள் எல்லாம் அவர் அங்கே பரபரப்பாக கூறினார். அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் பிள்ளையானவர்களும் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆக புற அழுத்தம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது ஆசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலம் தான் அதிலே செல்வாக்கு செலுத்துமே தவிர அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு தரப்பினரும் இதில் உரிமை கோரக்கூடிய வகையிலே செல்வாக்கு செலுத்தி இருப்பார்கள் என்று நான் நம்பவில்லை. உண்மையிலே அவ்வாறான ஒரு அழுத்தங்களை கொடுத்து இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை இல்லை ஜேவிபி அரசாங்கத்தை நாங்கள் ஒரு நீதியின் பாட்பட்டு இயக்க முடியும் என்று நாங்கள் நம்புவோமாக இருந்தால் இந்த நூற்றாண்டிலே அதை விட மிக நகைச்சுவை வேறொன்றும் இருக்காது என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் முழுக்க தெற்கிலங்கையிலே இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஏற்பட்டு வருகின்ற மக்களுடைய அதிருப்தியையும் பொதுநிலையையும் பௌத்த சிங்கள பேரணவாதத்தின் குறிப்பாக அந்த பௌத்த பிக்குகள் மீது ஒரு பாலியல் ரீதியாக சிறுவ துஷ்பிரயோகம் தொடர்பாக வருகின்ற ஒரு எதிர்மறையான விடயங்களை எல்லாம் மறக்க வைத்து அந்த தெற்கிலங்கை மக்களை மீண்டும் ஒரு இனவாத நிலையிலே தக்க வைக்கின்ற நோக்கத்தோடு தான் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கமும் தொடர்ச்சியாக பல்வேறு விடயங்களை திட்டமிட்டு செயற்படுத்தி வருகின்றார்கள். அதில் ஒன்றாகத்தான் என்னால் ராஜபக்சே தரப்பை நாங்கள் ஏற்கனவே மஹிந்த ராஜபக்சே விசாரணை கலைத்திருந்தார்கள். இப்போது கோத்தபா ராஜபக்சே நாட்டை விட்டு வெளியேற முடியாது என்கிற ஒரு தடை உத்தரவின் மூலமாக அந்த சிங்கள மக்கள் கோத்தபா அதாவது ராஜபக்சேக்களை எதிர்க்கக்கூடிய ஒரு தரப்பினரை இல்லை ராஜபக்சேக்களால் ஒரு இனவாத ரீதியாக ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை மறுதளித்து தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய வகையிலான ஒரு நடவடிக்கையாக தான் இது பார்க்கப்படுகின்றது. ஆகவே இந்த ஒரு விடயத்திலே புற அழுத்தங்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே நிச்சயமாக கருதுவதற்கு இடமில்லை.
அதை கேட்டதுக்கு காரணம் சில வேளைகளில் நம்முடைய தமிழ் தரப்பினர் உங்களுக்கு தெரியும் தானே, சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது மக்களை ஏமாற்றுவதற்காக சில கருத்துக்களை கூறலாம். நீங்கள் கூறுவது சரி. இன்று புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய பலர் இது ஒரு நப்பாசையிலே என்ன நான் பல உண்மையிலே எங்களுடைய எங்களுடைய சொந்த ஊராக இருக்கட்டும், இல்லை வேறு வேறு இடங்களாக இருக்கட்டும், பல சமூக ரீதியான இந்த குழுக்களிலே நானும் ஒரு உறுப்பினராக இந்த வாட்ஸ்அப் குழுக்களிலே இருக்கிறேன். அதிலே புலம்பெயர் தேசத்திலிருந்து சிலர் இடுகின்ற பதிவுகளும், சமூக வலைதளங்களில் அவர்கள் முகநூல் உள்ளிட்ட இடங்களில் இடுகின்ற பதிவுகளை பார்க்கின்ற போது, ஒரு நல்ல தகவல் வர நம்பிக்கொண்டிருங்கள். நாங்கள் இப்போது இன்னாருடன் கதைத்தோம், இன்னாருடன் கதைத்தோம், இந்த அமைச்சருடன் கதைத்திருக்கின்றோம், ஜனாதிபதியுடன் கதைத்திருக்கின்றோம், இல்லை ஜனாதிபதிக்கு நம்பிக்கையாக தகவல் செல்லக்கூடிய இடங்களினூடாக முயற்சிகளை எடுத்திருக்கின்றோம். மிக விரைவிலே அதுக்கான நடவடிக்கைகள், சாத்தியக்கூறுகளை நாங்கள் பார்க்கலாம் என்கின்ற வகையிலே அவர்கள் அந்த விடயங்களை கூறிக்கொண்டிருப்பதும், அப்படி ஒன்று நடந்தவுடன் நாங்கள்லாம் இதற்கு நடவடிக்கை எடுத்தோம் பார்த்தீர்களா? நாங்கள் தொடர்ச்சியாக அவர்களோடு கதைத்துக் கொண்டிருந்தோம். அதன் காரணமாக காணி விடுவிக்கப்பட்டது. இல்லை வீதி விடுவிக்கப்பட்டது என்று அவர்கள் தங்களை தாங்களே பெருமை கொள்கின்ற ஒரு நிலைமைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே இது காகம் இருக்க பனம்பழம் விழுந்த கதையாகத்தான் இந்த விடயங்கள் எல்லாம். அவர்கள் சொல்லி, அவர்கள் அழுத்தம் கொடுத்து இங்கே நடைபெறக்கூடிய விடயம் அல்ல. இன்று இலங்கையினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய தலைவிதியையும் அந்த ஜேவிபி என்கின்ற கட்சியினுடைய தலைமை பீடம் தான் முடிவெடுக்கின்றதே தவிர, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த பாராளுமன்றமோ, இல்லை ஜனாதிபதியோ, இல்லை ஜனாதிபதி செயலகமோ, இல்லை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோ அல்ல. ரில்வின் சில்வா என்கின்ற அந்த ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் எடுக்கின்ற முடிவுகளும் அவருடைய எண்ணங்களின் அடிப்படையில் தான் இந்த அரச இயந்திரம் முன்னகர்த்தப்பட்டு வருகின்றது. அந்த ரில்வின் சில்வா என்கின்ற அந்த மறைகரமாக இருக்கக்கூடிய அந்த வட்டத்துக்குள் தமிழர் நலன், தமிழர் செல்வாக்கு, தமிழர் உறவு, தமிழர்களுடைய முன்னிலைப்படுத்தல் என்கின்ற விடயம் செல்வதென்பது கல்லிலே நார் உரிப்பதை விட மிக மோசமான எதிர்மறையான நிலைப்பாட்டை கொண்டதாகும். ஆகவே அன்றுகுமார திசாநாயக்கா இப்போது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே ஒரு மிக ஈடாட்டத்திலே இருக்கின்றது. அவர்களுக்குள் ஒரு உறுதியான முடிவுகளை எடுக்க முடியாதவர்களாக அங்கு ஒரு அதிகார போட்டி இருக்கின்றது. இன்று உங்களுக்கு தெரியும், ரில்வின் சில்வா அவர்கள் யாழ்ப்பாணத்தில் வைத்து மாகாண சபை நடத்த முடியாத, அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி லித்வாப்பியலுக்கு எடுக்கப்பட்டு விட்டது என்று கூறுகின்றார். அதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் கொழும்பிலே வைத்து சொல்கின்றார், இல்லை இல்லை, அது அந்த நிதி அப்படி இருக்கின்றது, நிதி ஒரு பிரச்சனை இல்லை, மாகாண சபை முறைமை தொடர்பான எந்த முறையிலே தேர்தலை நடத்துவது என்பது தொடர்பாக முடிவெடுக்கப்பட்டால் மாகாண சபை தேர்தலை உடனே நடத்துவதிலே எந்தவித சிக்கலும் இல்லை என்பதாக அவர் கூறுகின்றார். ரில்வின் சில்வா என்பவர் ஜேவிபியினுடைய, இல்லை இப்போது இந்த அரசாங்கத்தினுடைய கடிவாளத்தை தன்வசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது இவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக இருக்கக்கூடிய சில தரப்பினரை இணைத்து மேற்கொள்ளப்பட்டது. ஆகவே அதிகாரம் என்பது ஒரு நபரிடம் மையப்படுத்தப்படுது. சில நேரம் அன்றுகுமார திசாநாயக்கா கூட ஒரு திணறுகின்ற நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஒற்றை தலைமை, இல்லை அந்த பிளவத்த காரியாலயத்திலே சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த அதிகார மையம், இதன் காரணமாக ஜனாதிபதி கூட சில இடங்களிலே இடர்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகளை, முடிவுகளை எடுக்க முடியாது. இப்போது அந்த வலுசக்தி அமைச்சர் மீது நிலக்கரி விவகாரத்தில் ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட போது அவரை பதவி விலக வேண்டும் என்று வந்தபோது இந்த அதிகார இழுபறி காரணமாகத்தான் அவர்கள் மிகப்பெரிய நெருக்கடியை எதிர்கொண்டார்கள். எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருகின்ற அளவுக்கு அந்த நிலைமை சென்றது காரணம் இந்த அதிகார இழுபறி. ஆகவே தேசிய மக்கள் சக்தியும் ஜேவிபியும் ஒன்றாக இருப்பது போன்று வெளியே தெரிந்தாலும் இந்த அதிகார சிக்கல்கள் காரணமாக, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் ஏற்கனவே அந்த அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்ட உடனே அவருக்கான ஒரு பெண் ஆளுமையாகவும், ஒரு பெண் தலைவராகவும் சமூகத்திலே மதிக்கப்பட்டு அவர் பல்வேறு நிகழ்வுகளுக்கு செல்கின்ற போது அங்கே ஒரு இரட்டை தலைமை உருவாகின்ற நிலைமை உருவானது, அனுரவா ஹரணியா என்று. அப்போ இருக்கின்ற நிலைமையிலே ஹரணிக்கான செல்வாக்கு அதிகரித்து வருகின்ற போது ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்காவை விட மேம்பட்ட நிலைமையிலே ஹரணிக்கான செல்வாக்கு நிலை உயர்வது போன்று ஒரு தோற்றப்பாடு வந்த போது அங்கே ஒரு சிக்கல் ஒன்று வந்து ஹரணிக்கு
அங்கே காத்திறக்கப்பட்டது. எங்களுடைய பாஷையில சொல்வதாகத்தால் ஒரு காத்திறக்கப்பட்டு பல உள்ளக நெருக்கடிகளுக்கு அவர் முகம் கொடுத்து பின்னர் அது ஒரு பாரிய சிக்கல்களா கரணியை பதவியை நீக்கப் போகின்றார்கள், பிரதமராக வேறு ஒருவர் வரப்போகின்றார்கள் என்கிற அளவுக்கு செய்திகள் வந்து அது வெகு பொதுமக்கள் மத்தியிலே அது ஒரு அரசுக்கு எதிரான ஒரு அலையாக மாற முற்பட்ட போதுதான் அவர்கள் அதிலிருந்து பின்வாங்கி கருணி அவர்களை சில நிபந்தனைகளின் அடிப்படையிலே இல்லை அவர்கள் உள்ளக ரீதியாக அவருக்கான கட்டுப்பாடுகளின் நிமித்தமாக தொடர்ந்து அவரை பிரதமராக செயல்பட அனுமதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஆரம்பத்திலிருந்தே இது ஒரு சிக்கலான ஒரு நிலையில் தான் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்கின்ற தேர் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே ஒரு சிங்களவர்கள் ஒரு சிங்களவராக இருக்கக்கூடிய ஹரணி அமரசூரியவே அங்கே சுயாதீனமாக செயல்பட முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது ஒரு பிரதமராக. அப்படிப்பட்ட நிலைமையிலே புலம்பெயர் தமிழர்கள் தாங்களாக நினைத்துக் கொள்ள உண்மையிலே என்ன சொல்வது பகல் கனவு காண்பதை போன்றுதான் என்னை பொறுத்தவரையிலே அவர்களை நினைத்து பரிதாபப்படத்தான் முடியும். இவர்களுக்கு இப்போது தேவை உலகத்தை ஏமாற்ற வேண்டும். தமிழர்களோடு இணைந்து இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த கால 78 ஆண்டு கால வரலாற்றிலே முதல் முறையாக இலங்கையினுடைய சகல இன மத மொழி பேதமற்று எல்லா மக்களும் நம்புகின்ற எல்லா மக்களும் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக எங்களுடைய அரசாங்கம் தான் இருக்கின்றது என்கின்ற அந்த முன்னிலைப்படுத்தலோடு சர்வதேசத்தினுடைய வரப்பிரசாதங்களை இவர்கள் அனுபவிக்கத்தான் அந்த அவ்வாறான விடயங்களை அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே நாங்கள் கூறியிருக்கின்றோம் ஐநா ஆணையாளர் உள்ளிட்ட பலர் வந்து கூறிய விடயம் அவர்களை வந்து சான்று பகத்துக்கு சொல்கின்றார்கள். இந்த அரசாங்கத்துக்கு சகல இன மத மக்களும் பேதம் இல்லாம ஆதரவு வழங்கி இருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு முன்மாதிரியான சந்தர்ப்பம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி இந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வை காண்பதற்கு நாங்கள் எவ்வளவு விட்டுக் கொடுப்போடு செயல்பட முடியுமோ அவ்வளவு விட்டுக் கொடுப்போடு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று கூறுவதிலேயே இவர்களுடைய அந்த நடவடிக்கைகள் எவ்வளவு தூரம் அங்கே வெற்றி அளித்திருக்கின்றது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் ஏதோ தங்களுடைய மன திருப்திக்கு இங்கே இந்த தொடர்புகளை அவர்கள் பேணிக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே காணி விடுவிப்பாக இருக்கட்டும், இல்லை வீதி விடுவிப்பாக இருக்கட்டும், இவர்களுக்கு ஏதாவது தேவை வருகின்ற போதுதான் அது நடைபெறுகின்றது. உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் அரசியல் கைதிகள் விடுதலை என்பது வெளியே பார்க்கின்ற போது ஏதோ பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களை கூட இந்த அரசாங்கங்கள் விடுவிக்கின்றது என்கின்ற ஒரு தோற்றப்பாட்டை இவர்கள் கொண்டு வந்தார்கள். உண்மை என்ன? அவர்கள் நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு வழக்குகள் முடிவுறுத்தப்பட்டு தண்டனை கைதிகளாக இருப்பவர்கள் அவருடைய தண்டனை கால நிறைவு வருவதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் இவர்கள் பொது மன்னிப்பு என்ற அடிப்படையிலே இவர்கள் ஜனாதிபதிக்கு இருக்கிற அதிகாரத்தின் அடிப்படையில் அதை விடுதலை செய்துவிட்டு ஏதோ அவர்களை நாங்கள் மிகப்பெரிய ஒரு பாரதூரமான அவர்கள்லாம் தண்டனை குற்றவாளிகள். அவர்கள் நீதிமன்றத்திலே அந்த அவர்களுடைய வாக்குமூல அடிப்படையிலே அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு 20 வருடமோ 15 வருடமோ ஏதோ ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு அது முடிகின்ற போது தன்னியல்பாகவே வெளிவர வேண்டியவர்கள். ஒரு சில மாதங்களிலே தன்னியல்பாக வெளிவர வேண்டியவர்களை முன்கூட்டியே விடுதலை செய்துவிட்டு தாங்கள் பெருந்தன்மையோடு தமிழர்களை விடுவித்து விட்டோம் என்பதாக ஒரு காட்டுகின்ற போக்கு இருந்தது. இதிலே போய் நீங்கள் சொல்ல முடியுமா? இதிலே நாங்கள்லாம் தலையிட்டு அவர்களை விடுவித்தோம். அவர்களுக்கு தேவை இருக்கின்ற ஒவ்வொரு ஜெனீவா வருகின்ற போது இல்லை சர்வதேச ரீதியான அழுத்தங்கள் நெருக்கடிகள் இலங்கையை நோக்கி வர போகின்றது என்பதை இவர்கள் அனுமானிக்கின்ற போதெல்லாம் இப்படியான நாடகங்களை அரங்கேற்றி சர்வதேசத்தை ஏமாற்றி இல்லை சர்வதேசமும் சேர்ந்து அந்த விடயத்திலே தானும் இதில் ஏமாந்ததாக காட்டிக்கொண்டு ஒட்டுமொத்தமாக தமிழர்களை ஏமாற்றுகின்ற செயல்பாடு தான் இடம்பெற்று வருகின்றது. ஏன் 1.5 வருடங்களாகிவிட்டது அரசியல் கைதிகள் ஒருவரை மன்ற உமரநாயக்காவல் விடுவிக்கவில்லை. சரி, அவர்கள் கூட அவ்வாறான ஒரு ஏமாற்று நாடகத்தோடு விடுவித்தார்கள். ஏன் இவர் அப்படி ஒன்றை செய்யவில்லை? இவரால் செய்ய முடியாது, செய்ய மாட்டார். ஆகவே தமிழர்களுடைய தொடர்புகள் என்பது அவர்கள் தங்களுடைய தேவைக்காக ஒரு வழி பயணமாகத்தான் இல்லை ஒரு வழி பாதையாகத்தான் அது இருக்குமே தவிர அது ஒருபோதுமே இருவழி பாதையாகவோ நல்லுறவுக்கான சமிக்கையாகவோ இல்லை இவர்கள் ஏற்று கௌரவிக்கப்படக்கூடியதாகவோ அது இருக்காது. இவர்கள் தொடர்பு கொள்கின்ற மட்டங்கள் என்பது ஆட்சி அதிகாரத்தில் முடிவெடுக்கக்கூடியதில் இருப்பார்களா என்று தெரியாது. இந்த கணிசமானவர்கள் கடத்தொழில் அமைச்சரோடு தொடர்பில் இருக்கின்றார்கள். அந்த கடத்தொழில் அமைச்சரே இங்கே எல்லா விடயங்களையும் தீர்மானிக்கக்கூடிய ஒருவராக இல்லை. அவர் அவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒருவரும் இல்லை. அவர்தான் பிரதானமாக ஒரு மலையக தமிழராக இருந்து கொண்டு சிங்களவர்களோடு இணைந்து எங்களுடைய வடக்கு கிழக்கை பிரித்த விடயமாக இருக்கட்டும், இல்லை சுனாமி பொது கட்டமைப்பை இல்லாமல் செய்ததாக இருக்கட்டும், இல்லை அந்த போர் நிறுத்த கண்காணிப்பு குழுவை இலங்கையிலிருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு நெருக்கடியை கொடுத்த செயல்பாடு அத்தனையிலுமே பிரதானமான ஒருவர். அப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து தெரியாமல் செய்கின்ற விடயம் அல்ல. இல்லை ஏவிபியினுடைய சித்தாந்தத்திலே இவர் கவரப்பட்டு ஏமாற்றப்பட்டு அவர்களோடு சேர்ந்து சூழ்நிலை கைதியாக இருந்தார் என்று கருதிவிட முடியாது. அவருடைய மனதிலும் தமிழ் மக்களுக்கு எதிரான வன்மம் கொடூரம் இன்று விடுதலை புலி இன்று போரிலே கொல்லப்பட்ட போது அங்கே இனப்படுகொலை எதுவுமே நடைபெறவில்லை.
அங்கே விடுதலை புலிகளால் பணைய கைதியாக வைத்துதான் கொல்லப்பட்டவர்கள், போரின் போது கொல்லப்பட்டவர்கள் என்று கூறியவர் இதே சந்திரசேகரன். சந்திரசேகரன் அவர்கள் ஒரு சூழ்நிலை கைதியாக உங்களோடு இருந்தவர்கள் இப்போது அதிகாரம் கிடைத்தவுடன் தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் நினைக்கிறார் கருதக்கூடிய ஒரு நபர் அல்ல. அது ஒருபோதுமே நாய்வாலை நிமிர்த்த முடியாது. அவர்கள் மனதிலே தாங்களாக விரும்பி மனதிலே அவ்வாறான வைராக்கியத்தோடு தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு விஷ நிலைப்பாட்டிலே அவர் தன்னை வளர்த்து கொண்ட ஒருவர். இப்போது வேஷம் போடுகின்றார்கள். இவர்களுக்கு தேவை இருக்கின்றது. இன்று முதலை கண்ணீர் வடிக்கின்றது எதற்காக? ஆட்டுக்குட்டியை அரவணை ஏன் ஓனான் நாட்டுக்குட்டிக்காக கண்ணீர் வடிக்கின்றது. அப்படி ஏமாற்றி அழைத்து சென்று வேட்டையாடி உண்பதற்காகத்தான் அவர்களுடைய அந்த அதான் சொல்ல முதலை கண்ணீர் வடிப்பதென்று. அதே போன்று இவர்களுக்கு ஒரு தேவை இருக்கின்றது. இப்படியானவர்களை உலா விட்டிருக்கின்றார்கள். இவர்கள் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். என்று சிறிய ஒரு உதாரணம். இன்று தெற்கிலங்கையிலே ஒரு 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 பல நாள் மீன்பிடி களத்தில் இருந்து ஒரு மீனவர் தவறி கடலிலே விழுந்து விட்டார். அது ஒருவேளை அந்த மீனவர்களே ஏதாவது மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு அவர்களை காப்பாற்றி இருப்பார்கள். கடற்படை உடனடியாக விரைந்து சென்று அந்த மீனவரை காப்பாற்றி அதை இவர்கள் மிக ஒரு தங்களுக்கான ஒரு பரப்புரை நடவடிக்கையை ஈடுபட்டார்கள். இதே வடமராட்சியிலே பருத்தித்துறை கடற்பரப்பிலே 4 மீனவர்கள் காணாம போனார்கள். அந்த துறைக்கு சார்பான அமைச்சராக சந்திரசேகர் அவர்கள் இருக்கின்றார். 2 நாட்களுக்கு பின்னர் பல அரசியல் தரப்பு தமிழ் தேசிய தரப்பினர் அந்த மீனவர்கள் ஊடகங்கள் மூலமாக அழுத்தங்களை கொடுத்து கடற்படை செயல்படவில்லை, அமைச்சர் வரவில்லை என்று அழுத்தங்களை கொடுத்ததுக்கு பிற்பாடுதான் 3வது நாள் அவர்கள் கடற்படையை களத்தில் இறக்கி ஒரு ஒப்புக்கு சப்பானியா ஒரு தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ள முடிந்தது. அவர்கள் கூறுகின்ற காரணம் நினைத்தவுடன் அவர்களை கொண்டு வர முடியாது, பாதுகாப்பு அமைச்சரிடம் அனுமதி எடுக்க வேண்டும், கடலிலே அதிக கொந்தளிப்பு இருக்கின்றது, அவ்வாறான கொந்தளிப்பான கடலிலே அவர்களினால் பயணிக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தென்றெல்லாம் 1000 காரணங்களை கூறுகின்றார்கள். வடமராட்சி கடலை விட தெற்கிலங்கையிலே சம்பவம் நடந்த இடத்திலே இருந்த கடல் கொந்தளிப்பு நிலைமை என்பது இதை விட மிக மோசமானது. சரி, அங்கே சில மனத்தியாலத்துக்கு உள்ளாகவே உங்களால் நடவடிக்கை எடுக்க முடிந்தது என்றால் எப்படி கடற்படை அங்கே சென்று மீட்டது? யார் உத்தரவு பிறப்பித்தது? யார் அதுக்கான நடவடிக்கை எடுத்தது? சரி, கடத்தொழில் அமைச்சர் என்ற வகையிலே அவர் அங்கே செயல்பட்டிருந்தால் ஏன் அவர் இங்கே வடமராட்சி கடலில் காணாம போன மீனவர்களை மீட்பதற்கு உடனடியாக அவரால் நடவடிக்கை எடுக்க முடியாமல் போனது? ஏனால் அங்கே விழுந்தது ஒரு சிங்களவர். தெற்கிலங்கையிலே அதை செய்கின்ற போது இவர்கள் தங்களுக்கான ஒரு பரப்புரை நடவடிக்கையாக, பிரச்சார நடவடிக்கையாக அவர்கள் அதை கையில் எடுக்கின்றார்கள். தமிழர்கள் கடலிலே விழுந்தவர்கள் செத்தால் என்ன, இருந்தால் என்ன என்கின்ற நிலைப்பாடுதான் அந்த சிங்கள பௌத்த மனநிலை. ஆகவே அதுல ஊரித்திழைத்த சந்திரசேகர் கூட அதுக்கு விதிவிலக்கு அல்ல. இது நாங்கள் கூறுகின்ற குற்றச்சாட்டில் அந்த பாதிக்கப்பட்ட மீனவர்களுடைய நிலைப்பாடு இன்று வரை கடந்த 27ஆம் தேதி கடலுக்கு சென்றாக 28ஆம் தேதி காணாமல் போனார்கள். இன்று கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆகிவிட்டது. அவர்களுக்கு என்ன நடந்தது தெரியாது. இதுதான் உள்ள வேறுபாடு. அப்படிப்பட்ட நிலைமையிலே எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் அவர்கள் தாங்களாக திருப்திப்பட்டுக் கொள்ள வேண்டியான், இல்லை தாங்கள் என்ற தங்களுடைய உறவுகள் மட்டத்திலே தாங்கள் இந்த அன்ற அரசாங்கத்தோடு நாங்கள் நேரடியான தொடர்புல இருக்கின்றோம், எங்களுக்கு அவருடைய தொடர்பு அப்படி கூறுபவர்கள் தங்களுடைய அந்த நிலைப்பாட்டை நியாயப்படுத்துவதற்கும் தாங்கள் அப்படி தொடர்ந்து இருப்பதிலே இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை சொல்வதற்காக இவர்கள் இப்படியான சந்தர்ப்பங்களிலே தாங்கள் தான் இதற்கு காரணம் என்று கூறி அவர்கள் அகமகிழ்ந்து கொள்ள முடியும். இது காகம் இருக்க பனம்பழம் விழுந்த கதையே தவிர காகம் இருந்துதான் பனம்பழம் விழுந்த என்கின்ற நிலைமை இல்லை. ஆகவே புலம்பெயர் தமிழர்கள் அவ்வாறு சிலர் தாங்களே தங்களுக்கு அவ்வாறான தொப்பிகளை அவர்கள் எடுத்து போடுகின்றார்கள் என்று சொன்னால் மக்கள் நிச்சயமாக இந்த வேறுபாடுகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். சிங்கள பௌத்த பேரினவாதம், நீலந்திரிச்செல்வம், லக்ஷ்மண் கதிர்காமர், அதே போன்று டக்ளஸ் தேவானந்தா, கருணா, புள்ளையான், டக்ளஸ் தேவானந்தா போன்ற பலர் காலம் இந்த அரசாங்கங்கள் தங்களுக்கு தேவைக்கு வைத்திருந்து இந்த அவர்களுக்கெல்லாம் என்ன நேர்ந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆகவே அதுதான் நிலை. அவர்களாக இருக்கட்டும், இல்ல புலம்பெயர் தேசத்திலிருந்து இவர்களுக்கு இப்போது செம்பு தூக்குகின்ற எங்களுடைய தமிழ் உறவுகளாக இருக்கட்டும், அத்தனை பேருமே கறிவேப்பிலையாக பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிந்து விடுவார்கள். ஒருபோதும் கறிவேப்பிலை எங்களுடைய கறிக்கு சுவை கொடுத்தது, வாசம் கொடுத்தது என்று சொல்லி அவர்கள் அதை கழுவி சட்டை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு திரிகின்ற நிலைமை இல்லை. சாப்பிட்டு முடியும் மட்டும்தான் அந்த கறிவேப்பிலுடைய தேவை. அதை தூக்கி ஓரமாக வைத்து வெளியே கொட்டி விட்டு அடுத்த வேலையை பார்க்க சென்று விடுவார்கள். தமிழர்களுடைய நிலைமையும் இதுதான். ஆகவே நாங்கள் தான் இந்த இடத்திலே விழிப்பாக இருக்க வேண்டும். நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நல்லது, அனுர குமார திசாநாயக்கா நல்லவர், அவர் பலாலியிலே நடந்தவர், கையை காட்டி சென்றவர், சிரித்தவர், குழந்தையை தூக்கினவர், முத்தமுட்டவர் என்றெல்லாம் நாங்கள் இன்னும் சிறுபிள்ளைத்தனமான கதைகளையே நாங்கள் கூறிக்கொண்டிருப்போமாக இருந்தால் இதைவிட பல கொடிய விஷம் கொண்ட நாகபாம்புகள் கூட இன்று வேஷம் போட்டு தமிழ் மக்கள் மத்தியிலே நடமாடி நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் வலம் வந்ததும்
அதற்கு பின்னர் அவர்கள் திருப்பி படம் எடுத்து அவர்கள் வேட்டையாடிய கதையெல்லாம் ஏற்கனவே நாங்கள் நிறைய பார்த்திருக்கின்றோம். ஆக இப்படியான போலியான சாதனைகளாக இதை நாங்கள் அறுவடை செய்கின்றோம் என்று கூறி அவர்களுக்கு பின்னாலும் நாங்கள் அணிதிரள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அது சொல்வார்கள், ஏமாறுவர்கள் இருந்தால் ஏமாற்றுவர்கள் ஏமாற்றிக் கொண்டுதான் இருப்பார்கள் என்று. ஆகவே நாங்கள் ஏமாளிகளாக இருக்க போகின்றோமா, இல்லை அந்த ஏமாற்றுவர்களுக்கு பாடம் போட்டவர்களாக இருக்கின்றோமா என்பதைத்தான் எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓம், இனிவரும் காலங்களில் இதெல்லாம் வேகாது ராமேந்திரன். ஏனென்றால் எங்களுடைய மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், எல்லா தகவலையும் அப்பப்பொழுது உடனடியாக அறிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றுகிறார்கள் என்பதைத்தான் என்னால் கூற முடியும். நன்றி ராமேந்திரன். இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் சுரேஷ் சாலே அவர்கள் கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களுக்கான பயணத்தட தொடர்பாகவும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விடயங்களையும் உயிரோடு தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடு தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி, வணக்கம்.